வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். சென்னை மெட்ரோ பணியை வெற்றிகரமாக முடித்த முல்லை, பயணத்தை தொடங்கிய குறிஞ்சி. வாங்க இதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 வழித்தடம் 5இல் முல்லை என பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வெற்றிகரமாக தனது பணியை முடித்து கொளத்தூர் ரயில் நிலையத்தை வந்தடைந்தது. அதே சமயம் குறிஞ்சி என பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் கொளத்தூர் நிலையம் முதல் ஸ்ரீனிவாசா நகர் வரை சுரங்கம் அமைக்கும் பணியை தொடங்கியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கட்டம் 2இல் 118 கிலோமீட்டர் நீளத்திற்கு மேலும் 3 வழித்தடங்களை கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கட்டம் 2இல் வழித்தடம் 5இல் மாதவரம் பால் பண்ணையில் தொடங்கி கோயம்பேடு, போரூர், ஆலந்தூர் வழியாக சோழிங்கநல்லூர் வரை 47 கிலோமீட்டர் நீளத்தில் 5 சுரங்கப்பாதை மெட்ரோ ரயில் நிலையங்களும் 39 உயர்மட்ட மெட்ரோ ரயில் நிலையங்களும் 5.8 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த சுரங்கப்பாதை பிரிவுக்கு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என 4 சுரங்கம் தோண்டும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. வழித்தடம் 5இல் சுரங்கப்பாதை கட்டுமான பணிகளில் சுரங்கம் தோண்டும் இயந்திரம் முல்லை கொளத்தூர் சாய்வு தளத்திலிருந்து கொளத்தூர் நிலையம் வரை 246 மீட்டர் நீளத்திற்கு சுரங்கம் அமைக்கும் பணியை 23/5/2025 அன்று தொடங்கி கொளத்தூர் நிலையத்தை வந்தடைந்தது. சுரங்கம் தோண்டும் இயந்திரம் முல்லை 3.8% செங்குத்தான சாய்வு மற்றும் அதிக போக்குவரத்துக்கு உட்பட்ட உள்வட்ட சாலையின் நடுவில் தரை பாதுகாப்புக்கான தேவை போன்ற அனைத்து சவால்களையும் கடந்து பொதுமக்களுக்கோ அல்லது போக்குவரத்துக்கோ எந்தவித இடையூறும் இல்லாமல் சுரங்கப்பாதை பணியை நிறைவு செய்துள்ளது. மேலும் அதே நேரத்தில் குறிஞ்சி எனும் சுரங்கம் தோண்டும் இயந்திரம் கொளத்தூர் நிலையம் முதல் ஸ்ரீனிவாசா நகர் வரை 1060 மீட்டர் நீளத்திற்கு சுரங்கம் அமைக்கும் பணியை தற்போது தொடங்கியிருக்கிறது. இந்த சுரங்கம் தோண்டும் இயந்திரம் கடினமான பாறைகள் மற்றும் 230 மீட்டர் நீளத்திற்கு கூர்மையான வளைவுகளையும் கடந்து செல்லும். கொளத்தூர் எனும் ஒரே மெட்ரோ நிலையத்தில் ஒரே நேரத்தில் ஒரு சுரங்கம் தோண்டும் இயந்திரமான குறிஞ்சி தனது சுரங்கம் தோண்டும் பணியை தொடங்கியிருப்பதும் மற்றொரு சுரங்கம் தோண்டும் இயந்திரமான முல்லை தனது பணியை முடித்துவிட்டு வெளியே வந்திருப்பதும் இந்த இரட்டை செயல்முறை நம் இந்திய நாட்டில் இதுவே முதல் முறையாகும். இது ஒரு தனித்துவமான சாதனையாகும். இதை பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த காணொளியின் கருத்து பக்கத்தில் தெரிவிக்கவும்.